ஹாய், நான் விக்னேஸ்வரன். நான் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் எஸ் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் ஃபர்மும் வச்சுருக்கோம். என்னோட ஃப்ரீ டைமில் வந்து போர்ட்ரேட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்துக்குமே என்னோட மெயின் சோர்ஸ் ஆஃப் கேமராவாக இருந்தது ஒரு லூமிக்ஸ் S1. ஒரு 2.5 இயர்ஸாக லூமிக்ஸ் S1 தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஹோல் டீமே நாங்கள் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எங்கள் எல்லாருக்குமே கன்சர்னிங்காக இருந்த ஒரே ஃபேக்டர் வந்து அவங்களோட நட்டோரியஸ் DFT சிஸ்டம்ஸ் தான். இன்ஃபேமஸ்லி ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க அதுக்கு. அண்ட் அது எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் வந்து ஃபைனலாக இந்த வருஷத்தில் அவங்க வந்து பிரேக் பண்ணிட்டாங்க வித் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் Lumix S5II. அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதான் அந்த S5ஓட பாக்ஸ். வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ யூஸே பண்ணாத இந்த கைட்ஸ், கேமரா போடுறதுக்கு முன்னாடி சார்ஜிங் வயர், ஸ்ட்ராப், சார்ஜிங் பிரிக்ஸ். ஸோ திஸ் இஸ் கேமரா. இது ஸோ இதான் Lumix S5II. ஸோ பீங் ஏ S1 யூசர், எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதில் இம்ப்ரெசிவாக இருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னோட லாங் ஹார்ஸ் ஆஃப் ஷூட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எர்கனாமிக்ஸ் வைஸ் லூமிக்ஸில் எப்போவுமே ஒரு பிரச்சனை இருந்ததே கிடையாது. ஏன்னா அவங்க யூஸரை மைண்டில் வச்சு தான் அவங்க கேமரா டிசைன் பண்ணுறாங்கன்றது வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கிரிப்பும் நல்ல ஃபர்மாக இருக்குது, ரொம்ப டீப்பாக இருக்குது. எந்த கொஞ்சம் பெரிய கை தான், அந்த பெரிய கைக்குமே எனக்கு நீட்டாக போகும். அண்ட் டைலர்ஸ் மூணு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல டைலர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஜாய்ஸ்டிக் இதில் வந்து 8-way ஜாய்ஸ்டிக் இருக்கு. இதில் ஹைலைட்டாக சொன்ன இந்த விஷயம் வந்து இந்த ஐ கேப்ஸ் தான். இந்த ஐ கேப்ஸ்க்கு மேலே இந்த இடத்துல சென்சார் இருக்குன்றதுனால ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சிடென்டலாக அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இங்கே கூலிங் ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இன்டர்னலாக ஒரு கூலிங் ஃபேன் இருக்குது, அது இங்கே எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதனால ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன். இவ்வளோ சின்ன பாடியில் இதெல்லாம் அவங்க இன்கார்பரேட் பண்ணணும்னு நினச்சதே வந்து பெரிய விஷயம். அண்ட் ஃபுல் சைஸ் HDMI ஆஸ் ஆல்வேஸ். ஸோ நான் அதோட பெரிய ஃபேன். மெமரி கார்ட்ஸ். ஸோ இதில் வந்து UHS 2 மெமரி கார்ட்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து UHS 2, which is actually a very good thing. The articulating LCD screen. எனக்கு இது ஓப்பன்லி சுத்தமாக பிடிக்காது. பட் ஸ்டில் இப்போதான் அடுத்த நார்ம் ஆகுது அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் இதை நான் அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஐம் ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப் வாட் S1 டிட். அந்த ஃப்ளிப் ஸ்க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் S1H2 பண்ண ஒரு விஷயம், ஃப்ளிப் ஸ்க்ரீன் அண்ட் ஆர்டிகுலேட்டிங் ரெண்டுமே கொடுத்தாங்க. அது கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் ப்ரொவைட் த ப்ரைஸ் பாயிண்ட் இது கொடுத்தது எல்லாருக்குமே இதான் வேணும் அப்படின்னு தோணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் எனக்கு இது ஆப்வியஸ்லி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்க விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோஃபோக்கஸ் தான். இனிஷியல் இம்ப்ரெஷன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற நியூஸ்லாம் வந்துச்சு. எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ற ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6K ஓப்பன் கேட் ரெக்கார்டிங் தராங்க. அதுவும் 10:4:0. ஓப்பன் கேட்ன்றது நம்ம சென்சாரோட ஃபுல் வித்க்கு நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். which is quite impressive இந்த டே அண்ட் ஏஜில் வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா அண்ட் யூடியூப் கண்டென்ட்ஸ் எல்லாமே அட் த கோல பண்ணுறது வந்து ஒரு செம இம்ப்ரெசிவான விஷயம். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் உங்களுக்கு வந்து சினிமா 4K அண்ட் 4K வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் ரெக்கார்டிங் இருக்குது தேங்க்ஸ் டு கூலிங் ஃபேன்ஸ். இது எல்லாமே என்ன ப்ரைஸ் பாயிண்ட்ல தராங்கன்னு பார்த்தீங்கன்னா $2,000 தராங்க. யூஎஸ்ல இட்ஸ் லிஸ்டட் அட் $2,000, which is actually cheaper than a Sony A7 IV. அவங்க ஆஃபர் பண்றதோட இவங்க என்ன பெட்டரா ஆஃபர் பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து ஷட்டர் ஆங்கிள் இருக்கு, வேவ் ஃபார்ம் மானிட்டர் இருக்கு, வெக்டாஸ்கோப்ஸ் இருக்கு. அண்ட் ஆடியோ சேனல்ஸ்லயுமே வந்து இதுல GH6ல இருக்க ஆடியோ சேனல்ஸ்லாம் இதுல புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஆடியோ ஃபீச்சர்ஸ் வைஸ் இதுல நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லூமிக்ஸோட IBIS பத்தி சொல்லவே தேவையில்லை. அண்ட் இதுல IBISமே இன்னும் பெட்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான ஃபீச்சர்ஸ். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $2,000 கேமரா நீ பாட்டுக்கு பாசிட்டிவ் விஷயமா அடிக்கிட்டே போற, என்னடா ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுற எனக்கு ப்ராப்ளம் இல்லாத ஒரு ஃபீச்சர் 4K 60 வந்து க்ராப்பில் இருக்கிறது. ஆப்வியஸ்லி 4K 60 நீங்கள் அன்கிராப்ட் கொடுத்தீங்கன்னா நான் வேணும்னா க்ராப் பண்ணிக்கலான்ற ஃபீச்சர் நீங்கள் கொடுக்குறது பெனிஃபிட் தான். பட் இது அவுட் ஆஃப் பாக்ஸ் இது 4K க்ராப்டுன்றது வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது. இன் கம்பேரிசன் இது வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஃபேஸ் டிடெக்ஷன் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து இன்டெப்த்தாக நம்ம ஒரு ரிவ்யூவில் பார்க்கலாம். அண்ட் இது ப்ரொவைட் பண்ண லூமிக்ஸ் தமிழ்நாடு அண்ட் பிரபு பிரத்யுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். லெட்ஸ் மீட் ஃபுல் ரிவ்யூவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.